வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சரியாக 6:30 மணிக்கு எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா தலை சுற்றிக்கின்னு அப்படியே ரோட்டில் ரோலிங்லேயே போயிட்டு இருக்கானுங்க. டிஎம்கே இல்லை, தாவேக்கா சேர்ந்தவர்கள்லாம் அப்படியே ரோலிங்லேயே போகிறானுங்க. என்னன்னு பார்த்தா மேஜராகவே பார்த்தோன்னா எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, டிஎம்கே தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும். அவனால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் நடந்து கூட போக முடியாமல் என்ன பண்ணுறான், அப்படி சொயிண்டினே போகிறான். ஏன்னா அவனுக்கு அந்த மண்டை வந்து சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஐயோ நம்ம நினச்சி நடக்கல போல, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நம்ம என்ன ஆக போகிறோமோ, நம்ம உயிரோடு இருப்போமோ மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறான்னா அவனுக்குள்ளேயே ஏதோ ஒன்று ஆயிட்டு அப்படியே சக்திமான் மாரி போகிறாங்க. அப்படி கை வச்சு சக்திமான் மாரி போகிறான். நீங்கள் நான் காமெடிக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, சீரியஸாகவே ஒரு மாதிரி ஆகிட்டானுங்க. எல்லாரும் மூஞ்சி முகத்துலேயும் நான் பார்க்குறேன் அப்செட் ஆகிட்டா இருக்கானுங்க. ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாங்க என்னத்துல போடுறானுங்க, ஏடா போங்க நீங்கள் வேறு இதுக்கு ஃபுல்லாக காசு கொடுத்து மீடியாங்கெல்லாம் வாங்கி போடுறீங்க. ஒன்னொருத்தன் சொல்கிறான், ஏம்பா இவனுங்க இப்போயாச்சும் அதாவது காசு கொடுத்து இப்போயாச்சும் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிறானுங்க, பாவம் கொஞ்சம் இது ரிலாக்ஸாக இருக்கும். யார் டிவிகே காரங்க என்ன சொல்கிறானுங்க, டிஎம்கேவை கலாய்க்கிறானுங்களாமா. இதெல்லாம் வந்து எங்கன்னா போய் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதாவது பார்த்தீங்கன்னா மேஜரான அதாவது அனைத்து சேனல்களும் பார்த்தீங்கன்னா அனைத்து கம்பெனி அந்த மாதிரி எடுப்பாங்க பார்த்தீங்களா, எக்ஸிட் போல்ஸு அதெல்லாம் எடுப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து தெளிவாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா திமுக தான் ஆட்சி அமைக்கும், கிட்டத்தட்ட 145 சீட்லேருந்து 160 கூட வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் சில சேனல் என்ன சொல்லிடுறாங்க 160க்கு மேலேயும் சீட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இவ்வளோ தெளிவாக கொடுத்தவங்க அதை எப்படி வந்து டிவிக்கே வந்து 12லேருந்து 20 சீட் வாங்குன்றது எனக்கு தெரியல. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, அந்த நியூஸ் சேனலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 12 to 20 சொல்லிட்டு போட்டாங்க சீட்ஸு. 12 to 20 சீட்ஸ் போட்டவங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா டிவிகே பார்ட்டி சேர்ந்த வந்து அந்த வேட்பாளர்கள்லாம் வந்து நீயா நீ ஜெயிச்சிருவியா, யார் அந்த 12 பேர், யார் அந்த 20 பேர், நம்மளுக்கு தெரியும் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிச்சிட்டானா. அதாவது விஜய் என்ன பண்ணிட்டானா, நீங்களே பேசிக்கிறீங்க, நான் 2 தொகுதியில் இருந்துக்கிறேன்டா, என்னையும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கடா சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பக்கத்தில் அது கலவரம் ஆகிட்டு அந்த இடத்துல. அந்த 20 பேர் யாரு பொண்ணை வெளியே வாங்க, யாரா அந்த 20 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு வந்து பேச்சுவார்த்தை வந்து சீரியஸாக போக ஆரம்பிச்சு. இல்லைங்க நீங்கள் வந்து நினைக்கிறது வந்து நான் சும்மா சொல்கிறலாம் கிடையாது. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நேற்று டிவிக்கு அந்த பனையூர் அலுவலகத்தில் பயங்கரமான மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. இது 7 மணிக்கு தொடர்ந்த பேச்சுவார்த்தைங்க, கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் ஆயிருக்கு. ஆனால் கடைசியில் யாருன்றது சொல்லவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எவனும் அதை ஜெயிக்க மாட்டான்றத அதுதான் வந்து ஒரு உண்மையான தகவல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க, அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ அதை பாருங்கள், அக்னி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ். அதை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு இந்த கம்பெனி அதாவது ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, யார் ஜெயிக்க போகிறா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எடுக்கிறவங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 169 ப்ளஸ் வந்து திமுக ஜெயிக்கும், அதிமுக பார்த்தீங்கன்னா 64 ஜெயிக்கும், தாவேக்கா வந்து 1 சீட் ஜெயிக்கும், மற்றவை 4. அந்த மற்றவை 4 சொல்லிட்டு எனக்கு தெரியல. சிலவன் சொல்கிறான் இது சீமான் பேரை போகிறதுக்கு தைரியம் இல்லை, அதுக்காக தான் வந்து மற்றவை போட்டாங்க. நம்ம 4 சீட்டு ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு எப்படி இந்த பக்கம் தம்பிங்க குஷிட்டு இருக்கானுங்க. ஏடா மற்றவைன்னு போட்டாச்சு, அப்புறம் என்ன உங்களை சொல்கிறதா எப்படி அர்த்தமாக இருக்கும், அதுக்கும் ஒன்று புரியல. சரி அதை விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீப்பிள்ஸ் பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அவங்க என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 125 to 145 கொடுத்துருக்காங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா 65லேருந்து 80 சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த டிவிகே பாருங்க, அந்த டிவிகே வந்து 18 to 24. நான் சொன்னல அந்த டீம் 18 to 24 அது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த மற்றவையில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 6 வருது. அதே போல் இந்த மின்னம்பலம் சேனல் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க 155 கொடுத்துருக்காங்க. திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 72 சீட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக வாங்கும், தாவேக்கா வந்து 5 சீட் வாங்கும், மற்றவையில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அது ஒரு பி மார்க் நிறுவனம் 125 to 145. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 65 to 85. அப்புறம் டிவிக்கு அது பார்த்தீங்கன்னா 16 to 26. அப்புறம் வந்து மற்றவையில் 1லேருந்து 6 சீட்டுக்குள்ளே ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்புறம் மேட்ரிஸ்லேயும் அதை போடுறாங்க 120 to 132, 87 seats to 110 ஏடிஎம்கே, டிவிக்கே 10 to 12. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மற்றவையில் 0 to 6 கொடுத்துருக்காங்க. பொதுவாக இல்லை 0லேருந்து ஒரு 6 ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நடுநிலையாக பேசியிருக்காங்க. அதே போல் பார்த்தா சாணக்கியான்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அது வந்து ரங்கராஜ் பாண்டே அவங்களுடைய நிறுவனம். அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 145லேருந்து 160 சீட் வரைக்கும் திமுக வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அதிமுக வந்து 50 to 65 சீட்ஸு, அப்புறம் தாவேக்கா பார்த்தீங்கன்னா 13 to 18, அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவை 5 to 8.
இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா கொடுத்தாச்சு. இப்போ இந்த சாணக்கியா பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு தெரியும், டிஎம்கேக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அதிமுகவும் பிஜேபியும் பார்த்தோன்னா ஜெயிக்கணும்னு சொல்கிறவர் தான் அவர். ஆனால் அவரே பக்காவான ஸ்ட்ராட்டஜி போய் தேடி இருக்காரு, தெரிஞ்சு போச்சு இது திமுக தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரே ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் யார் தெரியுமா? அதாவது ஆக்சிஸ் மை வேர்ல்டோ ஆக்சிஸ் மை பேங்கோ ஏதோ ஒன்றுங்க, ஆக்சிஸ் அவனுக்கு அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் வந்து இறக்குறானுங்க. என்ன இறக்குறான்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கு ஆட்சி அமைக்க போகிறது, கிட்டத்தட்ட 140 சீட்ஸ் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரே ஒரு குருக்கள் வரார் மாரி ஒரே ஒரு நிறுவனம் வந்து டிவிக்கு போட்டிருக்கு. எல்லாருமே என்ன பண்ணிட்டான், ஐயோ தளபதி வின் பண்ணும் தளபதின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை தூக்கி போட்டு இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டு குதிக்கிறான். ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கான். என்னடா அது நிறுவனம் மை ஆக்சிஸ் இன்னமும் போட்டுக்குது, என்ன யாதுன்னு சொல்லிட்டு அப்படியே டீப்பா செக் பண்ணி பார்த்தேன். அப்படியே ஜூம் பண்ணி போகும்போது பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு நண்பர் என்ன போட்டுக்கிறார் பார்த்தோன்னா, ஒரு நண்பர் இல்லை அந்த கார்த்திக் அந்த பரதேசி ஒருத்தர் இருப்பான் பாருங்க, எதனா ஒன்று பேசி ஜெயிலுக்கு போடுவான், பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வருது, திருப்பி பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வருது, இதுதான் அவன் வேலையே. அவர் என்ன பேசியிருக்காருன்னா அதை பார்க்கலாருங்க வீடியோவில். எக்ஸிட் போல் அப்படின்ற பேர்ல இந்த டிஎம்கே என்ன பண்ணுது அப்படின்னா, சரி அட்லீஸ்ட் இந்த எக்ஸிட் போலயாச்சும் நம்ம ஜெயிச்ச மாதிரி காமிச்சு நம்ம மனசை தேத்திப்போம் அப்படின்னு எந்தெந்த நியூஸ் சேனல் யூடியூப் சேனல்லாம் விலைக்கு போனாங்களோ அந்த யூடியூப் சேனல்ல மட்டும் டிஎம்கே 125 to 145 150 to 160 அப்படின்னு நம்பர்ஸ் போட்டுக்கிறாங்க இவங்க இஷ்டத்துக்கு. எதையுமே நம்பாதீங்க. லோக்கல் நியூஸ் சேனல், லோக்கல் யூடியூப் சேனல் எவனையும் நம்பாதீங்க. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு கன்சியூமர் இன்டெலிஜென்ஸ் டேட்டா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. From 1988 அவங்க எடுத்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் எப்பவுமே. சோ அவங்க இந்த வாட்டி 2026 ஓட தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷனோட சர்வேவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அத வேணா நம்ம நம்பலாம். எக்ஸிட் போல் அப்படினாலே நம்ம வந்து 100% அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இவங்க ரெப்யூட்டடான ஒரு டேட்டா இன்டெலிஜென்ஸ் கம்பெனி. சோ இவங்களோட பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, சர்வே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே வின் பண்ணுது, மற்றவெல்லாம் பொய். இது மட்டும் மை ஆக்சிஸ் அது சின்ஸ் 1998 அது இருக்கு. இப்படி இருக்க யாரா அந்த மை ஆக்சிஸ் நிறுவனம் சின்ஸ் 1998 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் பேர் வந்து பிரதீப் குப்தா. இவர் கணிச்ச இது பக்காவை கணிச்சிருக்காரு. அந்த கணிச்ச வீடியோவை நான் மட்டும் பார்த்தா கிடையாது, நீங்க பாருங்க. Still has a fabulous track record in terms of polling. Now you made him, oh God. No, but the thing is, listen. You get it all right. Pradeep, come on. Here's the thing. Here's the thing. You know, in life you can't get all right, okay? பாத்தீங்களா, அதாவது இவர்தான் பிஜேபி வந்து 400 சீட்டு ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு, அதாவது டிவி சேனல்லையே, அதாவது பார்த்தோன்னா இன்டர்வியூலேயே தேம்பி அழுகுறா போல. எப்படி தேம்பி அழுகுறா போல. இவர் தான் சொல்லியிருக்காரு டிவிக்கு ஜெயிக்கும். எப்படி டிவிக்கு ஜெயிக்கும் இவர் சொல்கிறத நம்பணும். இவர் தான் சின்ஸ் 1998, இவர் பேர் சின்ஸ் 1988 ஆக்சிஸ். இது என்ன இது, அதாவது இவர் சொல்கிறது தான் கரெக்டுங்க, மற்ற எல்லாம் தப்பு. அதாவது இவங்களுக்கு என்னென்னா விஜய் சிஎம் ஆகணும், அதுதான் உண்மை. வேற திமுகலாம் ஆனால் பொய், எல்லாமே பொய், எதுவும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிற குரூப்பு தான் இந்த குரூப் சுற்றின்னு இருக்கு. இவன் மட்டும் இல்லைங்க, அந்த வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க, அதாவது இன்ஸ்டாவில் வருவாங்க. இப்போ லேடி வந்து என்ன பண்ணுவாங்க, டிவியை பார்த்துட்டு விஜய் வந்தால் அப்படியே பின்னாடி திரும்பிக்கின்னு அப்படியே ரசிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வருவார் அப்படி சொல்லிட்டு. நேற்று பார்த்தோம்னா எக்ஸிட் போல் வந்திருக்குல்ல, அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எக்ஸிட் போல் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்தோடனே பார்த்தோன்னா 160 வந்திருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா எடப்பாடிக்கு 60, விஜய்க்கு பார்த்தோன்னா 20 தான் வந்திருக்கு. என்னங்க 20 தான் கொடுத்துக்கிறீங்க, நான்லாம் ஓட்டு போட்டிருக்கேன். எப்படி என்னங்க அது, எப்படி 20 போட்டுருக்கு, அதெல்லாம் நம்பாதீங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா ஓட்டு வந்து இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, இந்த கட்சிக்கு வந்து இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த கட்சிக்கு வந்து அவன் மாமா ஓட்டு பத்தியா 125 145 ஐயா அது வந்து 65 80 அண்ணந்து பாக்கலாம். மாமா மாமா இருக்கானா பாருப்பா 18 18க்கு 24. இதுக்கே நாங்க அழுதுன்னு உக்காந்து இல்ல. நான் தான் கருத்து கணிப்பு இருந்தாலும் இப்படியா இந்த சேனல்ல ஒரு மாதிரி போறீங்க, இன்னொரு சேனல்ல ஒரு மாதிரி போறீங்க, ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் 4 நாள். அங்க போறது சீட்டு எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்களாம் கிடையாதான், எத்தனை பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க.
ஸ்டாலினுக்கு 140 பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்களா, விஜய்க்கு 20 பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்களா? எப்படி ஓட்டு சொல்கிறாங்க, ஓட்டு சொல்கிறது அந்த பொம்பளை இது 20 சொல்லுது. இந்த மாதிரி தவுட்டு தற்கொலையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? கட்சியில் ஒன்று சொல்கிறாங்க, அவனே இதெல்லாம் நம்பாதீங்க, விஜய் தான் ஜெயிக்கணும், விஜய் தான் ஜெயிப்பார், நம்ம இதாக இருந்தாலும் மே 4ஆம் தேதி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கும்பல் சுற்றின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது? இது போக இப்படி போக இந்த பக்கம் ஒரே ஒரு என்னடா அது எல்லாருமே பார்த்தா திமுக ஜெயிக்குதுன்றான், ஒரே ஒருத்தன் பார்த்தா டிவிக்கு ஜெயிக்குதுன்னு போடுறான், ஏடிஎம்கேக்கு யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டே இருக்கிறேன். கரெக்டாக வந்தார் அந்த ஜேகேசி நிறுவனம் சொல்லிட்டு ஒரு நிறுவனம். அங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா அதிமுக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜேகே ஸ்ரீராமன்றவர். அவர் என்ன பண்ணுறாரு, 2024 ஸ்ட்ராட்டஜி ஒன்று கொடுத்துருக்காப்புல. அது என்னென்னா, அண்ணாமலை தன்னுடைய பிறந்தநாள் அப்போவே அவர் 10 எம்பி ஆகிட்டு போகிறார், பார்லிமெண்ட்டுக்கு போகிறார். அப்படி சொன்னவர் தான் அவர் பாருங்க. அண்ணாமலை 5% வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய எக்ஸிட் போல் படி அவரது பிறந்த நாளில் அவர் பாராளுமன்றம் செல்கிறார். அதாவது இவனுங்களே ஏடிஎம்கே பிஜேபியில் இருந்துங்கன்னு இவனுங்களே சர்வே ஏற்று விட்டுட்டு இவங்க தான் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறானுங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திமுக அமோக இடத்துல வெற்றி பெறுன்றதை தெளிவாக தெரியுது. கிட்டத்தட்ட நான் சொல்கிறேங்க, இப்போ நான் பந்தயம் கூட கட்டுறேன், யாருன்னா தைரியமாக இருந்தால் பந்தயம் கட்டுங்க, நான் பந்தயம் கட்டுறேன். இப்போ 10,000 பெட்டு திமுக ஆட்சி அமைக்குதுங்க. கிட்டத்தட்ட 170லேருந்து 170க்கு மேலே 200க்குள்ளே சீட்டில் கண்டிப்பாக கைப்பற்றுன்றது தெளிவாக தெரியுது. தாவேக்கா சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பெட்டு கட்டலாம். தாவேக்கா பார்த்தோன்னா க்ளீன் வாஷ் அவுட்டு. பெரம்பூரில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு 10% வாய்ப்பு இருக்குது, தவிர மற்ற எந்த தொகுதியிலும் 0 நாமம். இதுதான் உண்மை, இதை நடக்க போகுது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இப்போவே இன்னைக்கே உடனடியாக அனைவரும் பார்த்தீங்கன்னா போயிடுங்க, தயவு செய்து போயிடுங்க. எங்கே மனநல மருத்துவமனைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்கள். அவங்க கொடுக்குற மாத்திரையை காலைல மதியம் நைட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, எனக்கு நான் சொல்ல விரும்பலப்பா என் வாயால், நீங்கள் தான் உங்களுக்கு தான் நீங்கள் பார்த்துக்கணும், அப்புறம் கடவுள் தான் முடிவு பண்ணுவார். இதுதான் எக்ஸிட் போல நிலவரம். அதனால் தயவு செய்து நான் மீண்டும் சொல்கிறேன், தாவேக்காவை சேர்ந்தவர்களே தயவு செய்து உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி, இந்த எக்ஸிட் போல கதையை விட்டுடலாம். அதாவது இவங்க அந்த துண்டை போட்டுக்கினாலே அறிவாளி நினைப்புங்க. அதனால் ரொம்ப அறிவார்ந்த விஷயங்களை பகிர்ந்துட்டு வராங்க. அதில் ஒரு சிறப்பான அறிவார்ந்த விஷயத்தை இந்த அம்மா சொல்கிறாங்க. இதை முதல்ல நீங்கள் பாருங்கள். எல்லாத்தையும் பிரைவேடைசேஷன் ஆக்குற இந்த கவர்மெண்ட் ஏன் டாஸ்மார்க்க மட்டும் பிரைவேடைசேஷன் ஆக்கல? ஏன்னா அதுல கோடி கோடியா பணம் வருது, கவர்மெண்ட் ரன் ஆகுது. ஆனா பால் பாக்கெட்ல என்ன இருக்கு? அதை வித்து என்ன செய்ய போகுது கவர்மெண்ட்? அது மக்களுக்கு முறையா கிடைச்சா என்ன, கிடைக்காட்டினா என்ன? உனக்கு தேவைன்னா நீ போய் வாங்கு, ஆவின் பூத்துல போய் வாங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ப்ராப்பரா எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் ஆவின் பால் போய் சேருதான்னு கேட்டா கம்பல்சரி கிடையாது. இதுதான் கவர்மெண்ட், இப்படிதான் ரூல் பண்றாங்க கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒயின் ஷாப்பை நீங்க ஏன் பிரைவேட்டா மாற்ற மாட்டீங்க, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா பாலை பார்த்தீங்கன்னா நீங்க சரியா கொடுக்க மாட்டீங்க, விநியோகம் பண்ண மாட்டீங்க, ஆவின் கொடுக்க மாட்டீங்க. வேணும்னா நீங்க நேரடியாக வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் சரியாக விநியோகம் பண்ணி வீட்டான கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ஒரு அரசாங்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு புரியல. ஒயின் ஷாப்பை நான் வீடு தேடி டெலிவரி பண்ணுறாங்களா? ஏங்க ஒயின் ஷாப்பை வீடு தேடி டெலிவரி பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். இவங்க நான் கேட்கல, சத்தியமாக இந்த பொம்பளை தான் கேட்குது. இது என்ன சொல்லுது, அது அந்த துண்டை ஒன்று போட்டுக்கின்னு அறிவார் எது எனக்கு புரியலங்க. இது இந்த பேசுறதுனால மக்களுக்கு சென்றடைஞ்சு அரசு இவங்களை பாராட்டி எதனா கொடுக்க போகிறாங்களா, இல்லை விஜய் கூப்பிட்டு பாராட்ட போகிறான்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு எப்படி சொல்லியிருந்தா என்ன ஜீவன் சாப்பாடு சாப்பிட்றாங்களா இல்லை வேற ஏதாவது சாப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு தெரியல, செக் பண்ணணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பக்காவாக பேச முடியாதுங்க. ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயங்க. ஆவின்றது கவர்மெண்ட்டில் இருக்குது. ஒன்று நீங்கள் பூத்தில் தான் வாங்கணும், இல்லைன்னா அந்த அட்டை போடுவாங்க, மாதம் அட்டை போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு அங்கே போயிட்டு அப்ளை பண்ண மாசம் வீட்டுக்கு வரப்போகுது. இது கூட தெரியாம எதுக்கு நீங்க கவர்மெண்ட் பாலை வீட்டில் கொடுக்க மாட்டீங்க, ஆவின் பாலை கொடுக்க மாட்டேன்னு கேட்கறேன்னா எப்படி எனக்கு புரியலங்க. ஒயின் ஷாப்பு ஃபர்ஸ்ட் பிரைவேட்டா ஆக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஒயின் ஷாப் ஃபர்ஸ்ட் பிரைவேட்டா இருந்துச்சு, இதை மாத்தந்து யாரு? எப்படி பிரைவேட் காரே சம்பாரிச்சுன்னு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றது யார்? ஜெயலலிதா. அது அவங்கள பற்றி நீங்கள் யாரும் பேச மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு பயம், உற்சாகப்படுவீங்க நீங்கள். கரெக்டு, எனக்கு தெரிஞ்சிச்சு அது. ஆனால் எப்போவுமே ஏன் இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பேசிக் திங்கு, பேசிக் நாலேஜ் ஆவின் யார் பண்ணுறா, எப்படி அது வீட்டுக்கு வருது, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தெரியாமல் இஷ்ட டேஷுக்கு பேசினுக்கிறீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்ணுறது? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்?